இந்துஜா குழுமத்தை சேர்ந்த இந்துஜா குடும்பத்தினர் தொழிலாளர்களை அழைத்து சென்று கொடுமைப்படுத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிய நிலையில் சுவிட்சர்லாந்தில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்துஜா குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவருக்கு 4.5 வருட தண்டனையும், அதேவேளை அந்த தம்பதியினரின் மகன் மற்றும் மருமகளுக்கு 4 வருட தண்டனையையும் சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இந்துஜா குழுமம் என்பது உலகம் முழுவதும் பரந்து இயங்குகின்ற ஒரு குழுமமாக இருக்கின்றது. குறித்த இந்துஜா குழுமத்தை சேர்ந்த குடும்பம் ஆசியாவில் 20 பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் மிக பெரும் மரியாதைக்குரிய அல்லது செல்வந்த குடும்பமாக இந்த இந்துஜா குடும்பம் விளங்குகின்றது. இவர்களுக்கு சுவிட்சர்லாந்திலும் வீடு இருக்கின்றது. சுவிட்சர்லாந்திலும் இவர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்தியாவிலிருந்து பலரை இவர்கள் ஆட்கடத்தலுக்கு உள்ளாக்கி அங்கு கொண்டு சென்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தவில்லை. அதை தாண்டி மற்றொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது வேலைக்காக, வீட்டு வேலைக்காக இந்தியாவிலிருந்து இவர்கள் அங்கே அழைத்து சென்று அவர்களது தொலைபேசி அனைத்தையும் புடுங்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுத்து ஜன்னல் இல்லாத வீட்டுக்குள் அவர்களை அடைத்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கள் வீட்டு வேலைக்கு அழைத்து சென்ற இந்தியர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவர்கள் சுவிஸிலிருந்து பிரான்ஸ் உள்ளிட்ட வேறு நாடுகளுக்கு செல்லுகின்ற போதும் அவர்களை அழைத்து சென்றதாகவும் அங்கேயும் அவர்களை அறைக்குள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களால் பாதிக்கப்பட்ட 3 பேர் தரப்பிலே சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இவர்களுக்கான சரியான ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்துஜா குடும்பத்தை சேர்ந்த மற்றும் கமாலுக்கு 4.5 வருடம் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது நீதிமன்றம். அந்த தம்பதியினரின் மகன் மற்றும் மருமகளுக்கு 4 வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இந்துஜா குடும்பம் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, இதற்கான போதிய ஆதாரம் இல்லை, இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது தவிர இந்துஜா குடும்பத்தினர் இதற்கு முதல் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வழக்கு தாக்கல் செய்த தரப்பில் இருக்கின்ற 3 பேரை, அதாவது கொடுமைக்கு உள்ளான 3 பேரிடம் வழக்கை வாபஸ் பெறுமாறு பேரம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த வழக்கு கைமீறி சென்றதால் தொடர்ந்து வழக்கை கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகிலே ஒரு பணக்கார குடும்பம் இந்துஜா குடும்பம் என்பது ஐடி துறையாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் துறையாக இருக்கலாம், அனைத்திலுமே கால் பதித்திருக்கின்ற ஒரு துறை, மிக பெரும் வளர்ந்த நிறுவனமாக இருக்கின்றது. உலகிலே முக்கியமான ஒரு நிறுவனமாக இந்துஜா குழுமம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது வீட்டு வேலைக்கு அழைத்து சென்றவர்களை சரியாக பராமரிக்க முடியாமல் அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு சம்பளத்தை குறைத்து கொடுத்து இப்படியான அநீதியான செயற்பாட்டில் அந்த குடும்பம் ஈடுபட்டிருக்கின்றது சொன்னால் இவர்களை என்ன சொல்வது? ஏழைகள் என்றால் அடிமைகள் என்கின்ற எண்ணத்தில் இந்த பணக்கார குடும்பங்கள் செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றனர் என்பது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது தெரிய வருகின்றது. ஆகையால் இவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மக்களுக்கும் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.